9வது நாள் வசூல்ல அதிகம் வசூல் பண்ணது சூர்யாவோட ரெட்ரோவா இல்ல சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி படமான்னு இந்த வீடியோல பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் ரெட்ரோ படம் 9வது நாள் 1,32,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 47,91,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 9வது நாள் 10,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 5,27,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ரெட்ரோ படம் 9வது நாள் 15,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 7,85,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 9வது நாள் 17,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 7,90,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் ரெட்ரோ படம் 9வது நாள் 8,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 1,80,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் ரெட்ரோ படம் 9வது நாள் 1,82,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 70,73,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ரெட்ரோ படம் 9வது நாள் 25,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 31,57,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ரெட்ரோ படம் 9வது நாள் மட்டும் 2,07,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 102,30,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சசிகுமார் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட 9வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 9வது நாள் 2,70,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 23,47,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 9வது நாள் 7,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 74,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 9வது நாள் 20,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 2,41,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 9வது நாள் 4,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 39,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 9வது நாள் 3,01,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 27,01,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 9வது நாள் 50,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 5,96,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 9வது நாள் மட்டும் 3,51,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 32,97,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மோகன்லால் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற தொடரும் படத்தோட 15வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். கேரளாவில் 15வது நாள் 4,43,00,000 ரூபாயும் 15 நாளில் மொத்தமாக 80,04,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 15வது நாள் 20,00,000 ரூபாயும் 15 நாளில் மொத்தமாக 8,66,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவின் தொடரும் படம் 15வது நாள் 50,00,000 ரூபாயும் 15 நாளில் மொத்தமாக 11,30,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 15வது நாள் 1,40,00,000 ரூபாயும் 15 நாளில் மொத்தமாக 89,85,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தொடரும் படம் 15வது நாள் மட்டும் 6,53,00,000 ரூபாயும் 15 நாளில் மொத்தமாக 189,85,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக அஜித் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற குட் பேட் அக்லி படத்தோட 30வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 30வது நாள் 10,00,000 ரூபாயும் 30 நாளில் மொத்தமாக 179,02,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இந்த படம் 41,13,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் குட் பேட் அக்லி படம் 30வது நாள் 2,00,000 ரூபாயும் 30 நாளில் மொத்தமாக 78,90,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் குட் பேட் அக்லி படம் 30வது நாள் மட்டும் 12,00,000 ரூபாயும் 30 நாளில் மொத்தமாக 299,05,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கேங்கர்ஸ் படத்தோட 16வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 16வது நாள் 5,00,000 ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 13,43,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக கேங்கர்ஸ் படம் 5,41,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கேங்கர்ஸ் படம் 16வது நாள் மட்டும் 5,00,000 ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 18,84,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.